வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது கேட்க முடியும். எங்கள் ஹோஸ்ட் இன்னத்துக்கு எல்லாருமே மேன்மேக்ஸ் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் பார்த்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கும். இந்த உலகம் எப்படி அழிஞ்சது? இது ஒன்றும் டியூன் மாதிரி வித்தியாசமான ஒரு கிரகத்துலலாம் நடக்கல, நம்ம கிரகத்தில் தான் நடக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த உலகம் ஏதோ ஒரு வகையில் அழிஞ்சிருக்கு. இங்கே வாழ்கிற மக்கள் சோறு தண்ணி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வெட்ட வெளியாக தான் இருக்குது. அவ்வளோ வெயில் போட்டு கொளுத்துது. மழையே பெஞ்ச மாதிரி தெரியல. பத்தாவது குறைக்கி எல்லாருமே பெட்ரோலுக்காக சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்படி என்ன தாண்டா இங்கே நடந்துச்சு? எப்படி இந்த மேன்மேக்ஸ் உலகம் அழிஞ்சுது? இந்த மேன்மேக்ஸ் அந்த உலகத்துலேருந்து எப்படி வந்தார்? அதை தான் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஸ்பாய்லர்ஸ்ன்னு பெருசாக ஒன்று இருக்காது, ஜஸ்ட் ஒரு பேக் ஸ்டோரி தான். வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இந்த உலகம் ஆப்வியஸாக அந்த ப்ரீவியஸ் ஃபியூரி ரோட் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு போரால் தான் அழிஞ்ச வந்து சொல்லியிருப்பாங்க. இது அப்போக்கலிப்ஸ் கிடையாது, ஜாம்பி அப்போக்கலிப்ஸ் மாதிரி ஏதோ ஒரு எரிக்கல் விழுந்து இந்த உலகம் பார்த்தீங்கன்னா அழியல. இந்த உலகம் மனிதர்களால் அழிக்கப்பட்டது. இப்போதைக்கு மனிதர்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க? தண்ணி காத்துங்கிறத தாண்டி பெட்ரோல், டீசல், ஃபியூவல். ஸோ ஃபியூல் இருந்தால் தான் உலகம் முழுக்க பரிவர்த்தனைங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்கும். அண்ட் ஃபியூல் இருந்தால் தான் நிலக்கரியையுமே தோண்டி எடுக்க முடியும். நிலக்கரியை இன்னொரு பவர் சோர்ஸாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். அந்த எரிபொருள் ஃபியூவல், அந்த பெட்ரோல், டீசல் மாதிரியான ஃபியூவல் கம்ப்ளீட்டாக அந்த உலகத்துலேருந்து அழிஞ்சா என்ன நடக்குங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த உலகம். நிஜமாலே நம்ம உலகத்தில் இப்படி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். பட் இது ஒரு வாட் இஃப் சினாரியோ. வாட் இஃப் த வேர்ல்ட் ரன்ஸ் அவுட் ஆஃப் ஃபியூல் அப்படிங்கிறது தான் பேசிக் அவுட்லைன். ஸோ அந்த வகையில் இந்த உலகத்தோட மேன்மேக்ஸ் கதையை பொறுத்த வரைக்கும் பெர்ஷியன் கல்ஃபில் தான் முதல் போருங்கிறது வெடிக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சவுதி கிட்ட இருக்க இந்த ஃபியூல் வந்து காலியாக ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபியூல் கொடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பெர்ஷியன் கல்ஃப் வார்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட 2 நாட்களாக நடந்து அந்த இடத்துல நடந்த போர் காரணமாக சவுதியோட அந்த மொத்த ஆயில் ட்ரிக்ஸுமே பார்த்தீங்கன்னா அழிக்கப்படுது. ஆல்ரெடி அவங்க எரிபொருள் இல்லாமல் அவங்க கிட்ட இருக்க அந்த ஃபியூல் கம்மியாகி இருக்க அந்த சமயத்தில் அது எடுக்கக்கூடிய ஆயில் ட்ரிக்ஸுமே பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டு இப்போ உலகத்தில் எங்கேயுமே ஃபியூவல், எரிபொருளுங்கிறதே கிடைக்காத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. எரிபொருள் இல்லைன்னு சொல்லும்போது ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு அந்த எரிபொருளோட விலை டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும், குவாட்ரிபிள் ஆகும். ஒரு கட்டத்தில் எரிபொருளே இல்லாத ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஏற்படுது. ஃபியூவல்னால தான் அந்த உலகம் முழுக்கவே நிறைய ட்ரேடிங் நடக்குது. எக்கானமி ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கும் அதான் காரணம். ஸோ ஃபியூவலே இல்லாத சமயத்தில் எக்கானமி ஒவ்வொரு நாடாக கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க போகிற நாடு தான் ஆஸ்திரேலியா. ஸோ மேட்மேக்ஸில் இது வரைக்கும் வந்த எல்லா படங்களுமே ஆஸ்திரேலியாவில் தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட எக்கானமி பார்த்தீங்கன்னா மிக பெருசாக பாதிக்கப்படுது. ஒரு பக்கம் ஃபியூல் ஷார்ட்டேஜ் ஏற்படுற அதே சமயத்தில் குளோபல் வார்மிங்கிறது உலகத்தையும் சூடாக்குனதா சொல்கிறாங்க. பத்தாவது குறைக்கு கடல் மட்டமும் பார்த்தீங்கன்னா உள்வாங்க ஆரம்பிக்குது. ஏன் உள்வாங்கிச்சுன்னு தெரியல, பட் மழை பொய்த்து போய் உலகம் வந்து வறண்டு போக ஆரம்பிக்குது. குளோபல் வார்மிங்கும் கடல் உள்வாங்கினதும் எல்லாமே ஒன்றா சேர்ந்து உலக நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணீருங்கிறது பார்த்தீங்கன்னா வத்த ஆரம்பிக்குது. பெட்ரோல் இல்லைனா கூட உயிர் வாழ்ந்துடலாம், தண்ணி இல்லாமல் என்ன பண்ண முடியும்? குடிக்கவும் தண்ணி இல்லை, அக்ரிகல்ச்சர் பண்ணவும் தண்ணி இல்லாத சுச்சுவேஷன் ஏற்பட இதுக்கப்புறம் அமைதியாக இருந்து எந்த ஒரு யூஸுமே கிடையாதுன்னு சொல்லி உலக நாடுகள் போர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நியூக்ளியர் வாருங்கிறது ஆரம்பிக்குது. மேன்மேக்ஸ் உலகத்தை பொறுத்த வரைக்கும் யார் இந்த நியூக்ளியர் பாம்பை போட்டான்னு தெரியல, பட் இந்த நியூக்ளியர் பாம்புங்கிறது பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க மழையாக பொழிய ஆரம்பிக்குது. அண்ட் இவ்வளோ நியூக்ளியர் பாம்பு போட்டால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உலகத்தில் ரேடியேஷனுங்கிற விஷயம் அதிகமாகுது. புதுசாக பிறக்கிற நிறைய குழந்தைகள் அந்த ரேடியேஷனால் பாதிக்கப்பட்டு புற்றுநோயால் பறக்க ஆரம்பிக்கிறாங்களாம். உலகம் முழுக்க பிறக்கிற குழந்தைகள் மியூட்டேட் ஆகியும் கம்ப்ளீட் ரேடியேஷனால் தாக்கப்பட்டும் அவங்க ஆயுட்காலம் குறைக்கப்பட்டு பிறக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாஃப் லைஃப்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் ஃபியூரி ரோட்டில் பார்த்துருக்கலாம். அதுலேயுமே நக்ஸுங்கிற ஒரு கேரக்டர் கழுத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டியூமர் இருக்க மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். ரேடியேஷன் பாய்சனிங் காத்தோட காத்தா கலந்து உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளையுமே வீக்கஸ்டாகவும் அதே சமயத்தில் ஒரு நோயோடியும் பிறக்க வைக்குது. பத்தாவது குறைக்கு ஓசோனும் டெப்ளீட் ஆன மாதிரி சொல்கிறாங்க. அதில் சூரியன் கிட்டேருந்து வர அந்த ரேடியேஷனும் அதிகமாக மக்களோட வாழ்நாள் அளவே பாதியாக குறைக்கப்பட்டதான் சொல்கிறாங்க. கடல் மட்டம் உள்வாங்கி கப்பல் எல்லாமே தரை தட்டி நிற்குது. எண்ணெய் வளம், தண்ணி வளம் எதுவுமே இல்லாமல் உலகம் வறண்டு போனது. கவர்மெண்ட்டால் இதை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ கவர்மெண்ட் அமைதியாக இருக்கும்போது சும்மா இருப்பாங்களா மற்றவங்க? எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு தேவையானதை நாங்களே எடுத்துக்கிறோம் சொல்லி உலகம் முழுக்கவே நிறைய கேங்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அதில் முக்கியமாக நம்ம ஆஸ்திரேலியா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மொத்த மேன்மேக்ஸ் கதையுமே ஆஸ்திரேலியாவில் தான் நடக்குது. ஸோ அந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட்டு அந்த கனிம வார் வந்துச்சு பார்த்தீங்களா, பெர்ஷியன் கல்ஃப் வார். அந்த சமயத்திலே மொத்தமாக எக்கனாமி ட்ராப் பண்ணதாக சொல்கிறாங்க. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிளாக ஆரம்பிக்குது. இனிமேல் கவர்மெண்ட்டை நம்பி பிரோஜனம் இல்லைன்னு சொல்லி மக்கள் சட்டத்தை தங்கள் கையிலேயே எடுக்கிறாங்க. தங்களுக்கு தேவையானதை இல்லாதவங்க கிட்ட அடித்து பிடிக்கிறது ஒரு வேலையாக வைக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி கேங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்குள்ளே ஃபார்ம் ஆகுது. அவங்களுடைய முதல் குறிக்கோளே ஹைவேவை தாக்குறது தான். அவங்கள பைக்கர் கேங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைவேல ஏதாவது எரிபொருளை ஏற்றிக்கிட்டோ இல்லை இது முக்கியமான பொருளை ஏற்றிக்கிட்டு போகிற வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கி அவங்க கிட்டே இருக்க அந்த ரிசோர்ஸஸை ஆட்டிய போகிறது தான் இந்த பைக்கர் கேங்ஸோட முக்கியமான குறிக்கோளாக இருக்குது.
ஸோ ஹைவேவை இந்த மாதிரி இவங்க சூறையாடிட்டு இருக்காங்க. பத்தாவது கோரிக்கை ஹைவேவை சுற்றி இருக்கக்கூடிய பல குட்டி குட்டி டவுன்ஸையுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. இது தப்பு. இதை தடுக்கிறதுக்காக நம்ம ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் MFP மெயின் ஃபோர்ஸ் பேட்ரோல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பெஷல் கார் கேங்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உருவாக்குறாங்க. அதாவது அந்த பக்கம் பைக்கர் கேங் இருக்கும்போது அவங்கள துரத்தி பிடிக்கிற அளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லான கார்ஸை வச்சிருக்கக்கூடிய அமேசிங்கான டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாக நியமிக்கிறாங்க. ஸோ இவங்க அந்த பைக்கர் கேங்கை கட்டுப்படுத்தணுங்கிறது தான் கவர்மெண்ட்டோட எண்ணமாக இருக்குது. அண்ட் இந்த MFPயோட மிக முக்கியமான ஒரு ஏஜென்ட்டாக இருந்தவர், ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர் தான் மேக்ஸ் ராக்கட்டான்ஸ்கி. எஸ், நம்ம மேக்ஸோட ஃபுல் நேம்ங்கிறது மேக்ஸ் ராக்கட்டான்ஸ்கி. அந்த மொத்த MFPலேயே செம அமேசிங்கான டிரைவர் இவர் தான். இவர்கிட்ட இருக்க அந்த கார் தான் V8 இன்டர்செப்டார். இதை வச்சு பல கேங்ஸ் அவர் வந்து தடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆப்வியஸாக அந்த கேங்ஸை தடுக்கும்போது அந்த கேங்கில் இருக்கவங்க சும்மா இருப்பாங்களாம். ஒரு கட்டத்தில் நடு ராத்திரி இந்த பக்கம் நம்ம மேக்ஸோட வீட்டுக்குள்ளே போகுது அவருடைய பொண்டாட்டி போலன்னு சொல்லி 2 பேருமே கொண்டுடுறாங்க. இதில் தான் நம்ம மேக்ஸ் அதை பார்த்தோன்னா காண்டாகி கவர்மெண்ட் ரூல்ஸ் ஆகுது, டேஷ் ஆகுது, அவனுங்களை நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி கோவத்தோட உச்சிக்கே போவார். அந்த சமயத்தில் தன்னுடைய கண்ட்ரோலில் இழந்த இவர் சாதா மேக்ஸ்லேருந்து மேட் மேக்ஸாக மாறுவார். அண்ட் போலீஸுங்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் கண்டிக்கவே இல்லை. தக்காளி எவனை பார்த்தாலும் கொல்லணுங்கிற தாட்லேயே அந்த பைக்கர் கேங்க தேடி தேடி கொள்ள ஆரம்பிக்கிறாரு. அந்த வகையில் தான் அவர்கிட்ட அந்த V8 இன்டர்செப்டார் காருமே வந்து சேருது. ஸோ இந்த மாதிரி அவர் ஒரு பக்கம் கொண்டுட்டு இருக்க ஆப்போசிட்டில் இந்த நியூக்ளியர் வாருங்கிறது வெடிக்குது. ஒவ்வொரு நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சரிய ஆரம்பிக்க அந்த குட்டி குட்டியாக சுற்றிட்டு இருந்த கேங்ஸ் தங்களை கட்டுப்படுத்த யாருமே இல்லைங்கிற ஒரு தைரியத்தில் பெருசாக வளர ஆரம்பிக்கிறாங்க. குட்டி குட்டி கேங்ஸுங்கிறது மிகப்பெரிய கிளானாக மாறுது, மிகப்பெரிய ஃபேக்ஷனாக உருவெடுக்குது. அண்ட் குட்டி குட்டி டவுன்ஸை கண்ட்ரோல் பண்ண அவங்க குரூப்பாக இருக்கக்கூடிய பல மக்களை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வளர்றாங்க. இமோட்டன்ஜோ கன் ஃபார்மர் மாதிரி. ஸோ சின்ன சின்ன கேங்ஸாக இருந்தவங்க தான் இப்போதைக்கு மிகப்பெரிய இந்த மொத்த வேஸ்ட்லேண்டே கண்ட்ரோல் எடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது ஒரு வேஸ்ட்லேண்ட் போல தான் இருக்கும். இந்த நியூக்ளியர் வார் வெடிச்சிட்ட அப்புறம் ஆப்வியஸாக அதுவுமே ஒரு மிகப்பெரிய வேஸ்ட்லேண்டாக உருவெடுக்குது. அண்ட் அந்த இடத்துல தேவைப்படுற 2 முக்கியமான விஷயம், ஒன்று பெட்ரோல், இன்னொன்று தண்ணி. எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்கங்கெல்லாம் இந்த கேங் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் முக்கியமாக ஒரு இடத்துல மட்டும்தான் கேஸ் வருதுங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த இடத்த கண்ட்ரோல் எடுத்து அதை கேஸ் டவுனாகவே மாற்றுறாங்க. தண்ணி வர இடத்துல அவங்க ஆப்வியஸாக பயிர் செஞ்சு அதன் மூலியமாக இவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இந்த மேட் மேக்ஸ் உலகத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ஃபோட்டோஸ் தான் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். இமோட்டன்ஜோவோட அந்த சிட்டடல், அந்த புல்லட் ஃபார்ம், அதே மாதிரி கேஸ் டவுன். இந்த 3மே ஒவ்வொன்றும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. கேஸ் டவுனில் சோறு இருக்காது. ஸோ சோறை சிட்டடல் கிட்ட இருந்தால் எடுத்தாகணும். அண்ட் சிட்டடலுக்கு ஆப்வியஸாக அவங்க தேவையான அந்த ரிசோர்ஸஸ் எடுக்கிறதுக்கு பெட்ரோல் தேவை, அது கேஸ் டவுனில் தான் வந்தாகணும். அண்ட் இவங்க 2 பேருக்குமே அவங்களுடைய மொத்த டவுனையுமே பாதுகாக்கிறதுக்கு ஆப்வியஸாக அந்த புல்லட்டுங்கிறது தேவை, அது அந்த புல்லட் ஃபார்மில் தான் கிடைக்கும். ஸோ 3மே ஒவ்வொன்றும் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தான் மேக்ஸ் தன்னுடைய குழந்தைகள் பொண்டாட்டி பிள்ளைகளை கொன்ன அந்த கேங்கை தேடிட்டு இருக்க மாதிரி ஒரு மேட் மேக்ஸ் தான் சுற்றிட்டு இருக்க அந்த கதையை வந்து டிசைன் பண்ணியிருப்பாரு ஜார்ஜ் மில்லர். ஸோ இது ஒரு பேசிக்கான அவுட்லைன் தான். இதில் பெருசாக கண்டினியூட்டிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா இஷ்டத்துக்கு அந்த கதையை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஏஜ் கிட்ட இருக்கிற தான் காமிக்கப்பட்டிருக்கும். பட் இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 20 இயர்ஸாக தான் அழிஞ்சிட்டு இருக்க பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது 20 வருஷத்துலேயே நீங்கள் இங்கே பார்த்துருக்க நம்ம உலகம் மேட் மேக்ஸ் உலகம் மாதிரி மாறிடுச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ சீக்கிரமாக உருவாக்கின எல்லா பொருளும் அழிஞ்சிருக்காதுங்க. பட் ஆப்வியஸாக உலக நாடுகளும் அந்த போர் காரணமாக தான் இப்போதைக்கு இந்த உலகம் எல்லாமே வேஸ்ட்லேண்டாக மாறி இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அது ஜஸ்ட் அவுட்லைன் தான். இன்னும் டீட்டெயில்டாக நம்ம ஜார்ஜ் மில்லரே அத்தனை படங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உண்டு. அண்ட் மேக்ஸோட லைஃப்ங்கிறது அவருடைய பொண்டாட்டி பிள்ளைங்களை கொண்டவங்களை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு வேலையாகவே மாறி இருக்கு. ஸோ சாதா மேக்ஸ் மேட் மேக்ஸாக சுற்றிட்டு இருக்காரு. ஸோ நம்ம உலகத்தில் இருக்க எல்லா ரிசோர்ஸஸுமே கட் பண்ணால், அதாவது தண்ணி, சாப்பாடு அண்ட் முக்கியமாக பெட்ரோல்னு சொல்லி இது எல்லாத்தையுமே கட் பண்ணால் நம்ம உலகமே இப்படி மாறும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ டவுட்டு தான், பட் சொல்ல முடியாது. ஸோ இந்த மேட் மேக்ஸ் உலகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் உங்களால் சர்வைவ் ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கலாம். காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விட எல்லாமே பண்ணிட்டு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.